Hi friends, welcome to Madras Virunthu. நம்ம இன்னைக்கு நல்ல முறுமுறுன்னு ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். முறுக்கு தட்டைனா எப்படி 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த ஸ்நாக்ஸை 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். தீபாவளிக்கு இந்த ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்க்குறனால இந்த ஸ்நாக்ஸ் நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இப்போ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ்னால் எதுவும் இல்லை, வரமிளகாய் எண்ணெய் சேர்க்காமல் நல்லா ட்ரையாக வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் ஒன்றும் பாதியமாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதுதான். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதில் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அப்படி எண்ணெய் சேர்க்குறதா இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் மாவு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் பிணையணும். எப்போவுமே மாவு பிணையும் போது டைரெக்டாக தண்ணி சேர்த்து பிணையக்கூடாது. கையால் இதை போல் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிச்சுக்கிட்டு தான் மாவு பிணையணும். இல்லைனா தண்ணியுடைய அளவு அதிகமாகி மாவு ரொம்ப தண்ணியாகிடும். நான் இந்த ஸ்நாக்ஸில் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். இதே உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வேண்டாம்னா அதுக்கு பதில் நீங்கள் மிளகு கூட சேர்த்துக்கலாம். மிளகு அப்படியே டைரெக்டாக சேர்க்காமல் ஒன்றும் பாதியமாக நல்லா நறுக்கிட்டு அதை சேர்த்துக்கோங்க. அதுவும் இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சாச்சு. மாவு 15லேருந்து 20 நிமிஷம் அளவுக்கு ஊறணும். ஸோ மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து மாவு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 15லேருந்து 20 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதுலேருந்து சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கலாம், சப்பாத்தி மாவு அளவுக்கு. இப்போ இது எல்லாமே உருண்டை பிடிச்சி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுடுங்க. ஒவ்வொரு உருண்டையும் இதை போல் எடுத்து வச்சு நல்லா திரட்டிக்கலாம். ரொம்ப நைஸாக திரட்டணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு திரட்டிட்டா போதும். இப்போ மீதம் இருக்க மாவும் இதே மாதிரி திரட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா மாவும் திரட்டி வச்சாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டையுமே ஒரே ஈவனாக சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட மாவு அங்கங்கே திட்டு திட்டாக இருக்கக்கூடாது. நல்லா சாஃப்டாகிடுச்சு பாருங்கள். இப்போ இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மாவை இது மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக ஒரே ஈவனாக அப்ளை பண்ணிக்கணும். இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணதும் இது மேலே திரட்டின மாவு ஒன்று வச்சுக்கலாம். திரட்டின மாவு சின்னது பெருசாக இருக்கும். இதை போல் வைக்கும்போது சரி பண்ணிக்கோங்க. இப்போ இப்படி சரி பண்ணதும் இதுக்கு மேலேயும் அந்த மாவு கலவையை ஒரே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுவும் ஒரே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு திரட்டின மாவு அது மேலே வச்சுடுங்க. இப்போ இதையும் அதே மாதிரி ஒரே ஈவனாக இருக்க மாதிரி சரி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரே ஈவனாக ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா இதே மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மாவு கலவையை அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஸ்டார்டிங்கில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இப்போ இது ஒரே ஈவனாக நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கணும். இப்போ லாஸ்ட் எண்டிங்லேயும் அந்த மாவு பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க.
இப்போ நல்லா டைட்டாக ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. கையில் நல்லா ப்ரெஷர் கொடுத்து டைட்டாக ரோல் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ரோல் கலராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், ரோல் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து ஒரு ½ இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக கார்னரில் இருக்குது இல்லையா, அதை இந்த மாதிரி லைட்டாக எடுத்து பேக் சைடாக வந்துட்டு இப்படி வச்சு நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை மாதிரி செஞ்சால் மட்டும்தான் எண்ணெயில் போடும்போது பிரியாமல் இருக்கும். இப்போ அப்படி செஞ்சுட்டு கையில் ஒரு முறை இது மாதிரி ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். நல்லா எவ்வளோ லேயராக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி தான் பேக் சைடு வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்துக்கணும். இப்போ இதே மாதிரி ஒன்று ஒன்றா செஞ்சு வச்சுடுங்க. இது செஞ்சதுக்கப்புறமா இப்போ இது கரெக்டாக ரவுண்ட் ஷேப்புக்கு திரட்டிக்கோங்க. தட்டைனா இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு வந்துட்டு ரவுண்ட் ஷேப்புக்கு திரட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், அழகான ரவுண்ட் ஷேப்புக்கு திரட்டியாச்சு. இதே மாதிரி தான் ஒன்று ஒன்றும் வந்துட்டு திரட்டி வச்சுக்கோங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு லேயராக வந்திருக்கு பாருங்கள். இது எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக வரும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே திரட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே திரட்டியாச்சு. இப்போ இது எல்லாமே ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதுக்கு வந்து எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. லோ டு மீடியம் ஃப்ளேம் இதை மாதிரி தான் வச்சு ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நல்லா வந்து மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி எண்ணெயில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. ஃப்ரை பண்ணும்போது கடாய் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் கடாயாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நிறைய குவான்டிட்டி சேர்த்து சீக்கிரமாக ஃப்ரை பண்ணி எடுக்க முடியும். நல்லா ஃப்ரை ஆனதும் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா லேயராக இருக்கனால இந்த பூக்களுடைய இதழ்கள் பார்த்திங்கன்னா மலர்ந்துருந்தால் எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த லேயர் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு இந்த மாதிரி பிரிஞ்சு. அதே மாதிரி ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா லேயராக இருக்கனால எண்ணெய் உள்ளே நல்லா வந்து அப்சர்வ் பண்ணி நல்லா சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா முறுமுறுன்னு ஃப்ரை ஆகியிருக்கு. பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பபுள்ஸ் பார்த்திங்கன்னா எண்ணெயில் சுத்தமாக இல்லை பாருங்கள். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. முறுமுறுன்னு நல்லா சுவையான சூப்பர் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். முறுக்கு தட்டையெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணி வைப்போமோ அதே மாதிரி தான் இதுவும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். தீபாவளிக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். குட்டீஸ்லேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் லேயர் எவ்வளோ அழகாக வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு எந்த பதமும் தேவையில்லை. ஈஸியான மெத்தடில் செய்கிற ஸ்நாக்ஸ் தான். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ஒன்று ஒடிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு வந்திருக்குன்னு. கண்டிப்பாக குட்டீஸ்னால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வந்து தீபாவளிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மெட்ராஸ் வந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.